ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் வாஸ். இன்றைக்கி வந்து நம்ம விளாகில் இந்த சாரிக்கு அந்த குஞ்சை போடுவாங்க இல்லையா, அதுதான் வந்து அந்த முடிச்சு எப்படி போடுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன். இதுக்கு வந்து நீங்கள் வெளியில் யார்ட்டையாவது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 150 ரூபா 100 ரூபாயாவது வாங்கிடுவாங்க. அதுக்கு நீங்கள் ஒரு 10 நிமிஷம் உட்காந்தா போதும். வீட்டில் வந்து பழகிட்டீங்க அப்படின்னாக்க இது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாதுங்க. ஜாலியாக அப்படியே டிவி பார்த்துட்டே செஞ்சிடலாம். ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நல்லா தெரிஞ்சவங்க போட்டுடலாம். இப்போ இந்த முடிச்சு எப்படி போடுறது நான் சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா இதில் சில ட்ரிக்கெல்லாம் நான் சொல்லி தந்திருக்கேன். அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட கண்டினியூ வீடியோ கூட நான் ரெண்டாவதாக போடுறேன். ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படிங்கிறனால. இப்போ இந்த மாதிரி கட்டில் ஏதாவது இருந்தால் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. இல்லை சோபா இருந்தால் கூட அதுக்கு மேலே சேலையை போட்டுட்டு அந்த சேலை நகராத அளவுக்கு மேலே வந்து தலகாணி வச்சுக்கோங்க. ஏன்னா வெயிட் இருந்தால் தான் நம்ம முடிச்சு போடும்போது இழுக்கும் போது நம்ம வழுக்காது. அதனால் அந்த முடிச்சு போடுற இடத்த வந்து கீழே வந்து கொஞ்சம் நல்லா தொங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ என்கிட்ட வந்து ஸ்டூல் இருக்குது. நீங்கள் ஸ்டூலில் உட்காந்துட்டு இந்த மாதிரி நான் போடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளை விட கட்டில் வந்து ஹைட்டாக இருக்கக்கூடாது. அதாவது கட்டிலை விட நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்கக்கூடாது. நான் இன்றைக்கி அப்படி தான் உட்காந்துருக்கேன். எனக்கு ரொம்ப குனிஞ்சிக்கிட்டே செஞ்சோம் அப்படின்னா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து எனக்கு வந்து வசதியாக கீழே தரையில் உட்காந்துட்டு போட்டால் இன்னும் வசதியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு நூல் இங்கேருந்து அது வரைக்குமே நம்ம ஃபுல்லாகவே எடுத்து நம்ம ஒரு சேலைக்கு நம்ம வந்து போடலாம். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் எடுத்து தான் வச்சுருக்காங்க இந்த ஸ்பேஸ். ஆனால் கீழே வந்து கொஞ்சம் நூல் வந்து பிரிக்க வேண்டியிருக்கு இந்த இடம். இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நடுவுலேருந்து இழுக்கிற நூல் பார்த்திங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு சிக்காமல் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பக்குவமாகவும் எடுக்கணும். ஒவ்வொரு நூலாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 4-5 சேர்ந்து இந்த ஊக்கு வச்சு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கலாம். இப்போ கடைசியில் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும். அதை லைட்டாக அப்படி கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து கடைசி வரைக்கும் ஈஸியாக வரும். இந்த ஜரி வரைக்கும் உங்களுக்கு வர வேண்டியது கடைசியில் வந்து வராது. ஏன்னா இங்கே நூல் உருவுற மாதிரி அந்த கடைசி நுனி பகுதியில் இருக்காது. அதனால் நான் என்ன சொன்னேன், கடைசியில் ஒரு சைடு வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். கட் பண்ணி விட்டு இப்போ நூல் எடுத்தோம்னா இந்த ஓரத்துலையும் கட் பண்ணணும். அதே மாதிரி அந்த லாஸ்ட் ஓரத்துலையும் அந்த டிசைனில் கட் பண்ணணும். இதில் நூல் எல்லாம் உருகிற மாதிரி அந்த கடைசியில் வந்து வராது கொஞ்சம். இப்போ நான் இங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் நம்ம நூல் உருகணும் இல்லையா, அதை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம வந்து உருகிறதுக்காக நடுவில் கொஞ்சம் வந்து லைட்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன் நேராக. அப்போ வந்து ஈஸியாக உங்களுக்கு வரும். இங்கேருந்து நீங்கள் சென்டரில் நீங்கள் உட்காந்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இழுத்தா அழகாக வரும். இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வருதான் நடுவில் நான் கட் பண்ணி விட்ருக்கேன் சிசர் வச்சு. இப்போ நூல் நீங்கள் இழுத்து பாருங்களேன். ஏன்னா பக்கத்தில் தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும் நூல். டக்கு 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 டக்குன்னு நீங்கள் வந்து நூலை உருவிட்டே இருக்கலாம். வந்து இது வந்து ஒரு பெரிய வேலை. உங்களுக்கு வந்து ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஈஸியாக உருவுற மாதிரி இந்த லாஸ்ட் வந்து உருவ முடியாது. அது ரொம்ப டைட்டாக நெஞ்ச மாதிரி இருக்கும் அந்த இடத்துல வந்து. ஏன்னா அந்த கரைப்பொதி வந்து பிரியாமல் இருக்குன்றதுக்காக அந்த மாதிரி நெஞ்சிருப்பாங்க. இப்போ வந்து நான் நடுவுலையும் கட் பண்ணிட்டேன், 2 ஓரத்துலையும் கட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நான் நூல் எவ்வளோ ஈஸியாக உருவுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து நூலை உருவி எடுத்துக்கலாம். நூலை உருவி எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அழகாக வந்து நீங்கள் வந்து முடி போட ஆரம்பிச்சிடலாம். இந்த முடி போடும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா, ஃபேனை ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குமா அந்த நூல். அந்த ஃபேன் ஓடும்போது அந்த காற்றுக்கு என்ன செய்யும் அப்படின்னா அங்கிட்டுக்குன்னு ஆடிக்கிட்டே இருக்கும். ஆட ஆட என்ன செய்யும் அப்படின்னா சிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ அழகாக உருவுறேன் பாருங்கள் நூல். நீங்கள் நூல் ஒரு 4-5 சேர்த்து இழுக்கும் போது அந்த ரைட் சைடு அந்த ஜரி இருக்குது பாருங்கள், கோல்டன் கலரில், அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஸ்டக் ஆகிற மாதிரி இருக்கும். ஒரு கை வச்சு பிடிச்சி நல்லா நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் நூல் வந்து அடியில் வந்து ஸ்டக்காகி அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி கை வச்சு நம்ம ஒன்றுக்கு ஒன்று நம்ம தள்ளி விட்டு அந்த குறுக்க இருக்கிற அந்த நூலை கை வச்சு நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நூல் எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஆனால் இப்போ பாருங்கள் ஃபேன் ஓடும்போது அது பாருங்கள் அதுவே பறக்குதான். ஒன்றுக்கு ஒன்று அப்படியே இந்த பட்டு நூல் மாதிரி இருக்கனால ஒன்றுக்கு ஒன்று நூல் வந்து நமக்கு ஒட்டிக்குது. அதனால் தயவு செஞ்சு ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இருக்கும். கையில் வந்து ஒரு சீப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சீப்பு வச்சு நல்லா நம்ம தலை சீவோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக பொறுமையாக நீங்கள் சீவுனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அழகாக வந்துடும் உங்களுக்கு அந்த நூல் வந்து. இப்போ பாருங்கள் அழகாக இருக்கா. இப்போ இந்த நூலில் வந்து நான் பாதி தூரம் தான் உங்களுக்கு பிரித்து காட்டியிருக்கேன் இப்போ வீடியோக்காக. இப்போ மீதி பாதியையும் நான் வந்து பிரிச்சுட்டு பாருங்கள் இந்த நூல் ஃபுல்லாக நான் எடுத்துட்டேன். இவ்வளோ நூல் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம முடி போட ஆரம்பிச்சிடலாம். எப்படி முடி போடுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த வீடியோ மட்டும்தாங்க உங்களுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா 5 நிமிஷம் வேலை தான் இது. நான் ஸ்பீட்
ஸ்பீடாக போட்டுருவேன். 5 நிமிஷம் தான் எனக்கு வந்து இது போடுறதுக்கு. நான் என்னோடய சேலைக்கு ஃபுல்லாக நானேவாக தான் இந்த முடி வந்து நான் போட்டுக்குவேன். பட்டு சேலைக்கெலாம் நம்ம வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். எல்லா சேலைக்குமே இந்த நூல் வந்து விட்டுருக்க மாட்டாங்க. அப்படி உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து நம்மளே நூல் பிரித்து இந்த மாதிரி போடலாம். அப்படி வேணும்னா சொல்லுங்கள், நான் ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் முடிச்சு எப்படி போடுறேன்னு, நூலை கீழேருந்து அப்படியே நம்ம ஒரு அளவு எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு அளவு எடுக்கிறேன்னா இந்த முடிச்சு போதும், இந்த அளவு போதும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதே அளவு தான் கடைசி வரைக்கும் எடுக்கணும். அப்போ தான் வந்து எல்லா முடியும் ஒரே மாதிரி இருக்கும். கட்டை வரல மேலோக்கு அப்படி சுற்றி அந்த நூலை அது உள்ளேருந்து எடுத்து இப்படி ஒரு சுருக்கு மாதிரி விட்டோம் அப்படின்னா அந்த முடிச்சு அழகாக விழுந்துடும் உங்களுக்கு. அதனால தான் நான் வந்து நல்லா ஜூம் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். வந்து முடிச்சு வந்து இந்த மாதிரி பொறுமையாக போடுங்க. நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் காட்டுறதுக்காக ரொம்ப பொறுமையாக நான் போடுறேன். மற்றபடி ஸ்பீடாக போட்டுருவேன். 5 நிமிஷம் தான் எனக்கு இந்த ஒத்த முடி போடுறது. அதுக்கப்புறம் ரெட்டை முடி 3 முடின்னு சொல்லி நீங்கள் அடுக்கடுக்க போயிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அடுக்கு தேவை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நீளமாகவே நீங்கள் வந்து நூல் உருவணும். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒத்த முடி மட்டும் போதும், இந்த ஒரு லைன் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த முடிச்சு வந்து அந்த சேலையை ஒட்டி நான் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போடாமல் இப்போ வந்து அந்த முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கும் போதே எனக்கு வந்து லைட்டாக பக்கத்தில் சிக்கு விழுகிற மாதிரி இருந்துச்சு. அதை இடையில வந்து நீங்கள் வந்து சீப்பு வந்து இப்படி வந்து வச்சு சீவிக்கோங்க. இது வந்து வரது தான் இடையில, அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து ஒவ்வொரு முடியாக இந்த மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. இங்கேருந்து இந்த முடிச்சு இப்படி தாங்க போடணும். இங்கேருந்து கடைசி வரைக்கும் நான் உங்களுக்கு போடுறதை காட்டுறேன், எவ்வளோ ஸ்பீடாக போடுறேன்னு பாருங்கள். அந்த சேலைக்கு கொஞ்சம் கூட கீழே இறக்கி அந்த முடிச்சு போடலாம். அப்போ அந்த சேலைக்கு அந்த முடிச்சுக்கும் இடையில வந்து லூஸான ஒரு கேப் இருக்கும், கீழே வந்து முடிச்சிருக்கும். அது பார்க்க இன்னும் அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து நான் 2 முடி 3 முடிக்கிட்ட போட போகிறேன் இன்னைக்கு. அதனால் நான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சேலைக்கு ஒட்டி அந்த முடிச்சு நான் போடுறேன். ஏன்னா அடுத்த முடி வந்து எப்படி போடுறேன்னு பாருங்கள். அது ஏன்னா ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவாக நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் எப்படி எவ்வளோ ஸ்பீடாக போடுறேன்னு மட்டும் பாருங்க. இதில் ஒரு சின்ன ஸ்டிக்கு பார்த்திங்க அப்படின்னாக்க அந்த நூலை எடுத்து அப்படியே முடிச்சு போடாமல் அந்த முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு திருவிக்கிங்க. லைட்டாக ஒரு துருவுனிங்கன்னா அது அப்படியே சுருண்டுக்கிட்டு வரும் பாருங்கள். அப்போ முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த நான் போடுறேன் பாருங்களேன், அப்படியே கை வச்சு லைட்டாக ஒரு திருவிக்கிறேன். அப்படி சுற்றினேன் அப்படின்னா அந்த நூல் சுற்றிக்கும். அதுக்கப்புறம் வந்து முடிச்சு போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் முடி போடுறதுக்கு. நான் வந்து எல்லாமே நான் முடிச்சு போட்டேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ லைட்டாக கொஞ்சம் இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த மாதிரி வந்து சேலைக்கு நீங்கள் வந்து முடிச்சு போட்டுக்கலாம். இதில் வந்து நடுவில் ஒரு பாசிலாம் வச்சு கூட நீங்கள் முடிச்சுக்கு மேலே ஒரு பாசிலாம் வச்சு கூட நீங்கள் வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து டெக்கரேட் பண்ணணுமோ அந்த அளவுக்குலாம் நம்ம யோசித்து நம்ம இதில் வந்து நம்ம க்ரியேட்டிவாக பண்ணலாம். நான் வந்து சிம்பிளாக இப்படி தான் முடிச்சு போடுவேன். இதுக்கப்புறம் வந்து இது ரெட்டை முடி இருக்குது, ரெட்டை முடி 3 முடியெல்லாம் போடலாம் வரிசையாக, அதுவும் நல்லா அழகாக இருக்கும். நான் வந்து ரெட்டை முடி எப்படி போடுறது அப்படிங்கிறது இதே வீடியோவில் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஆனால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறனால நெக்ஸ்ட் வீடியோவாக நான் வந்து போடுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. அது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். பட்டு சேரீலேருந்து நம்மளே வந்து இந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள் எல்லாமே நான் போட்டுட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அதே மாதிரியே நீங்களும் உங்கள் சாரீக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.